நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவரே ஜீவபலி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பெரிய வெள்ளிக்கிழமை சிறப்பு மும்மணி ஆராதனை நேரத்தில் சிலுவை தியானத்தை தியானித்து கொண்டிருக்கிற இந்த நேரம், இரண்டாவது வார்த்தையாக இயேசு சிலுவையில் சொன்ன வார்த்தை, இயேசு தன்னுடன் இருந்த கல்வனை பார்த்து, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகின்றவரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தீரே, சிலுவையில் மரித்து எங்களை மீட்டெடுத்தவரே, உயிர்த்தெழுதலின் அனுபவத்தோடு நாங்கள் உம்மை பின்பற்றும்படியாய் எங்களை அழைத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் இந்த சிலுவை தியானத்தை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. தன்னுடன் சிலுவையில் அறையப்பட்ட கல்வனுக்கு இரக்கம் பாராட்டினவர். இந்த நாளிலே இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேலும் இரக்கம் பாராட்டுவீராக. மனதிறங்கும் சுவாமி. உடைந்த உள்ளத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் பலவீனத்தோடும் வியாதியோடும் எதிர்பார்ப்புகளோடும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவர் இன்றைய நாளில் உம்முடைய நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். இந்த இரண்டாவது சிலுவையில் சொன்ன வார்த்தை ஆண்டவரே அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும், அவருடைய நம்பிக்கை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, IM TV வழியாக இந்த சிலுவை தியானத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு சொன்ன இரண்டாவது வார்த்தை, சிலுவையில் தன்னுடன் அறையப்பட்டிருக்கின்ற கல்வனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய். கல்வர்களின் மத்தியில் சிலுவையில் அறை உண்ட இயேசு மன வலிமையோடு தான் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் வந்தேனோ அதை நிறைவேற்றுகிற காரியங்களை மனம் முகந்து சந்தோஷத்தோடு மன நிறைவோடு, என்னோடு கூட பரதேசியில் உன்னையும் நான் அழைத்து கொண்டு போவேன், என்னோடு கூட இருப்பாய் என்ற ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை சொல்லுகிறது. எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வேத வாக்கியம் நிறைவேறுகிறதாக ஆண்டவர் பார்க்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் முழுவதும் அவருடைய பாடுகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிற அதிகாரம். அதில் 12ஆம் வசனம் சொல்லுது, அக்கிரமக்காரர்களோடு அவர் அடிக்கப்படுகிறார் என்று சொல்லி. இன்று இயேசு 2 கல்வர்களின் மத்தியில் அவர் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிற வேளையில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இந்த கல்வனை பார்த்து, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். ஏன் இந்த வார்த்தையை அந்த கல்வனை பார்த்து சொன்னார் என்றால், வேதம் சொல்லுகிறது, மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வேத வாக்கியங்கள் நிறைவேறுகிறது என்று சொன்ன ஆண்டவர், லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து சிலுவையின் அடிவாரத்தில் இருந்து இயேசுவை பரிகாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஜீவனுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் சொன்ன வார்த்தைகளை மறுபடியும் அவருக்கே சொல்லுகிறார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, காலம் நிறைவேறுகிறது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள், சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று பிரசங்கித்துக் கொண்டிருந்தவர். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் சொல்லுகிறது போல, அவர் நன்மை செய்கிறவராகவும் தன்னை தேடி வருகிற மக்களை குணமாக்குவராகவும் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார் என்று பதிவு பண்ணுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே,
சிலுவின் அடிவாரத்தில் இருந்து இயேசுவை பார்த்து சொல்கிறார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:35 இவர் அநேகரை ரட்சித்தார், அவர் ரட்சிக்கின்ற திருப்பணி ஆற்றினார் என்பதை ஆணித்தரமாய் சொல்கிறார்கள். இரண்டாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:37 38 வரை வாசிக்கும் பொழுது அதில் அவர் சொல்கிறார்கள், இவர் யூதருடைய ராஜா. பிலாத்து அவருடைய சிலுவையின் மேலே பல மொழிகளில் அவரை இவர் யூதருடைய ராஜா என்று அழைத்தார், எழுதினார். ஆகவே வரப்போகிற ராஜா. 2 கல்வர்களும் இதை சிலுவையில் தொங்கிக் கொண்டு இயேசுவோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இயேசு பொறுமையோடு அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். 2 கல்வர்களில் ஒருவன் அதை நிந்திக்கிறான். அந்த வார்த்தைகளை கேட்டு அவரை நிந்திக்கிற ஒரு கல்வனை அங்கே பார்க்கிறோம். அவை அந்த சிலுவையில் இன்னொரு கல்வை, மற்றொரு கல்வன் அந்த கல்வனை பார்த்து சொல்லுகிறான், இவர்கள் எல்லாம் அவரை தூஷிக்கிறார்கள், அதை நீயும் கூடவா தூஷிக்கணும்? நாமோ சிலுவையில் அறையப்படுவது காரணத்தோடு, நாம் செய்த வினையினால், நாம் செய்த செயல்களினால், நம்முடைய துன்மார்க்கம், நம்முடைய அக்கிரம செயல்கள் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலும் ரட்சிக்கின்ற இயேசு, மீட்பளிக்கின்ற இயேசு, ஒரு பாவமும் அறியாத இயேசு, யூதருடைய ராஜாவாகிய இந்த இயேசுவை நம்மோடு கூட சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அதை நீ உணரவில்லையா என்று இந்த கல்வன் சிந்தித்து அந்த கல்வனை கடிந்து கொள்கிறான். இப்படிப்பட்ட சூழலில்தான் மற்றொரு இந்த கல்வன் இயேசுவை பார்த்து வேண்டுதல் செய்கிறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:42 இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொன்னான். அது மட்டுமல்ல, தன்னுடன் இருந்த அந்த கல்வனை கடிந்து அவனுக்கு நற்செய்தியை சொல்லுகிறான். இயேசு அவனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று. பல காரணங்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரி, ஒரு 6 மணி நேரம் சிலுவையில் இயேசுவோடு இருந்த இந்த கல்வனுக்கு கிடைத்த வெகுமதி, ஒரு பிரதான ஒரு அழைப்பு, இயேசுவோடு பரதேசியில் இருக்கும்படியான வாழ்வு, நித்திய வாழ்வு. காலங்காலமாய் பல தலைமுறைகளாய் இந்த இயேசுவை அறிந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரி, வீட்டில் உனக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது, கனம் இருக்கிறது. சபைகளில் உனக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது, கனம் இருக்கிறது, ஒரு பொறுப்பு இருக்கிறது. இந்த சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இயேசுவோடு வாழ்கிற ஒரு அனுபவம், கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற அனுபவம் இருக்கிறதா? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டது. ஒரு புது வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். வருடம் இந்த சிலுவை தியானத்தில் நீயும் உபவாசித்து உன்னை வருத்தி இந்த 3 மணி நேர ஆராதனையில் கலந்து கொண்டு இயேசு சொன்ன வார்த்தைகளை தியானித்து உன்னுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து மாறவில்லை என்றால் பரிதாபத்துக்குரியதாக இருக்கிறார். இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இந்த பாரத்தோடு, வியாதியோடு, கண்ணீரோடு, கவலையோடு கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருப்பான், கிறிஸ்துவை அறிந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருப்பான். உன் வாழ்வில் ஒரு விடியல் தேவை. நீ சுகம் பெற வேண்டும், நீ வாழ்வு பெற வேண்டும், நீ வளம் பெற வேண்டும், உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து தீர்வு காண வேண்டும், நல்ல ஒரு எதிர்காலத்தை நீ பெற்று கிறிஸ்துவுக்கென்று சாட்சியாக இருக்க வேண்டும், வைராக்கியமாக இருக்க வேண்டும். என் அன்பு சகோதரனே, சகோதரி, இந்த ஆண்டவர் உங்களுக்காக தான் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கல்வனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைத்ததற்கு காரணம் ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த கல்வன் தன் உடன் இருந்த கல்வனை பார்த்து சொன்னால், தெய்வ பயம் இல்லையா என்று கேட்கிறதை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:40 வாசிக்கிற பொழுது,
உனக்கு தெய்வ பயம் இல்லையா? அப்படியானால் இந்த கல்வனுக்கு தெய்வ பயம் இருக்கிறது. தெய்வ பயம் இருந்ததுனால தான் இந்த வார்த்தையை அந்த கல்வனை பார்த்து சொல்லுகிறான், உனக்கு தெய்வ பயம் இல்லையா? தேவ மனுஷனை குறித்து நிந்திக்கிறாயே. ஆண்டவராகிய இயேசு இந்த கல்வனில் இருக்கிற தெய்வ பயத்தை பார்க்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் இயேசு ஆபிரகாமை உடைய ஒரே மகனை பலி செலுத்தணும்னு சொல்லி அழைக்கிற பொழுது அவன் பலி செலுத்தும்படி தன் குமாரனை அந்த மோரியா மலைக்கு கொண்டு போய் பலி செலுத்துகின்ற வேளையில் ஆண்டவர் அவனை தடுத்து சொல்லுகிறார், ஆபிரகாமே, உன்னுடைய தெய்வ பக்தியை, தெய்வ பயத்தை பார்க்கிறேன் என்று சொல்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இதை அழகாக பதிவு பண்ணுறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, தெய்வ பயம் ஒரு இருக்கான ஆண்டவர் அதை பார்க்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 115ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் தெய்வ பயம், அவர் சிறியோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தெய்வ பயம் இருக்கிறது, அதை விசுவாசிக்கணும். ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு பயம் இருக்கட்டும் ஆண்டவர் மேலே. உன் பேச்சில், உன் நடத்தையில், உன் உடையில், உன் உறைவிடத்தில், உன் பார்வையில், உன் வார்த்தையில் ஆண்டவர் பார்க்கிறார் என்ற உணர்வு இருக்கட்டும். எப்படினாலும் வாழலாம் என்பது இயேசு அல்ல, கிறிஸ்துவம் அல்ல. ஒரு தெய்வ பயம் தேவை. இந்த கல்வனிடத்தில் இயேசு பார்க்கிறார், அவனுடைய தெய்வ பயத்தை பார்க்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் முதல் பகுதியில் இப்படி சொல்கிறார், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடந்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம் என்று சொல்கிறார். தன்னை உணர்கிறான், தன் தவறுகளை உணர்கிறான். ஏனென்றால் இயேசுவின் பக்கத்தில் அறையப்பட்டிருக்கிறான். கடைசி நேரம் அவன் இயேசுவோடு இருந்த பொழுது இயேசுவை பரிகாசம் பண்ணுகிறார்கள், அவரை தூஷிக்கிறார்கள், அவரை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த வேளையில் அவர் அமைதியாய் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்படி பேசிக்கொண்டிருக்கிற மன்னி ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்கிறவரை பார்க்கிறான். தன்னுடைய குற்றத்தை உணர்கிறான். அந்த கல்வனை பார்த்து சொல்கிறான், நாம் செய்த தவறுகள், நாம் செய்த மீறுதல்கள் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறதாக அவன் உணர்கிறான். இயேசு அதை பார்க்கிறார். அந்த உடைந்த உள்ளத்தை அவன் பார்க்கிறார். தன்னுடைய தவறு மீறுதலுக்காக அவன் துக்கப்படுவதை பார்க்கிறான். ஆண்டவராகிய தேவன் மனதுருக்கம் உள்ள ஒரு தேவன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது இளையகுமாரன் தன் தகப்பனை பார்த்து சொன்னான், பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்துட்டப்பா, என்னை மன்னியும் என்று சொல்கிறான். அது தகப்பன் அவனை மன்னித்து அவனை அரவணைத்து முத்தமிடுகிறதைப் போல பரம தகப்பனாக்கிய இயேசு கிறிஸ்து இந்த கல்வனை பார்க்கிற பொழுது அந்த உணர்வு, அவனுக்குள்ள இருக்கிற மனமாற்றத்தை பார்க்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தின் பின்பகுதி, இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று சொல்லுகிறதை பார்க்கிறான். அவன் ஆண்டவரை பரிசுத்தராக பார்க்கிறான், தேவாதி தேவனாக பார்க்கிறான். அவர் குற்றம் அறியாதவர் என்பதை சாட்சி சொல்லுகிறான். ஆண்டவர் பார்க்கிறார். இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டு இந்த கல்வனுடைய மனமாற்றத்தை பார்க்கிறார். அவனுடைய தெய்வ பக்தி பயத்தை பார்க்கிறார். இப்போது தெய்வ பக்தியை பார்க்கிறார். இவர் பரிசுத்தர். உடனே பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது திரளான ஆத்துமாக்கள் இவர் பரிசுத்தர் 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 என்று துதிக்கிற ஆராதிக்கிற அந்த சத்தம் அவர் காதில் விழுந்திருக்கும். இவர் தகாத ஒன்றையும் செய்யாதவர், இவர் பரிசுத்தர், குற்றம் அறியாதவர் என்று சொல்லுகிற பொழுது
அவன் மேலே ஒரு மனதுருக்கம் இயேசுவுக்கு ஏற்பட்டிருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 முதல் பகுதியில் இயேசுவை பார்த்து சொல்ற, ஆண்டவரே என்று அவரை உயர்த்தி பார்க்கிறான், அவரை மேன்மைப்படுத்தி பார்க்கிறான். ஆண்டவர் அவனை மனதுருக்கத்தோடு பார்க்கிறார். நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். என் அன்பு சகோதரனே, சகோதரி, இந்த உலக வாழ்வு தான் அதோடு என் வாழ்க்கை முடிந்துவிடும் என்று நினைத்து சுயநலமாய் வாழ்ந்துக்கிறது போதும். உன் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்தது போதும். ஆண்டவருடைய வருகை இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு மறுபடியும் வரப்போகிறார். அவர் வருகிற பொழுது அவரோடு உங்கள் பெற்றோர் வருவார்கள், உன் உடன் பிறந்தவர்கள் வருவார்கள், உன் அன்பார்ந்தவர்கள் வருவார்கள், நீங்கள் நேசித்தவர்கள் வருவார்கள். அவள் முன்பாக நாம் கூட எதிர்கொண்டு போகிறோம். அவரை சந்திக்க ஆயத்தமா? ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் நன்மையை பெறணும், தீமை செய்தவர்கள் தீமையை பெற வேண்டும் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 55 வாசிக்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரி, இப்பவும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீதிமொழி புஸ்தகம் 15 கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த கல்வன் இயேசுவை பார்த்து ஆண்டவரே என்று அழைத்து, நீர் வரும் பொழுது உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நிலைத்தருளும் என்று சொல்கிறார். உலகத்தின் இரட்சகர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டியானவர் இந்த கல்வனை மன்னித்து தன் மகனாக அங்கீகரித்து அவனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். அந்த பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது. உனக்கும் கொடுக்கும்படி விரும்புகிறார். அவருடைய மகனாக நீ அவருடைய மகளாக மாறணும்னு சொல்கிறார். என் அன்பு சகோதரி, சகோதரி, உன்னை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. நீ ஆண்டவருக்கு தேவை. நீ ஆண்டவருடைய ராஜ்யத்தை அலங்கரிப்பதற்கு உன்னுடைய படிப்பு, உன்னுடைய வேலை, உன்னுடைய திறமை, உன்னுடைய தாளந்து நீ தேவை. உன் மேல் ஆண்டவருடைய சாயல் இருக்கிறது. தேவ மகிமை உன்னை ஆட்கொண்டிருக்கிறது. உன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாயா? ஜெபம் செய்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரி, ஆண்டவரத்தில் உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டு உன்னை மகனாக மகளாக அவருடைய ராஜ்யத்தில் பார்க்க விரும்புகிறார். என் அன்பு ஆண்டவரே, இந்த தியான வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறையா. நம்முடைய பிள்ளைகளை சந்தியும். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவங்க, வயது முதிர்ந்தவர்கள், பலவீனத்தின் மத்தியிலும் வியாதியின் மத்தியிலும் உடைந்து போனவர்கள், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில் எனக்கும் வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கை வரட்டும். என்னையும் ஆண்டவர் சுகமாக்குவார் என்ற விசுவாசம் வரட்டும். நானும் ஆண்டவரை மையப்படுத்துவேன் என்று ஆண்டவரை நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்துவீராக. இந்த சிலுவை தியானம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். அவருடைய விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும். இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று அந்த கல்வனுக்கு கிடைத்த அந்த பாக்கியம் உம்முடைய பிள்ளைகளுக்கும் இன்று கிடைக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, விசேஷமாக இந்த IMTVக்காக ஜெபிக்கிறேன். இந்த மீடியாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதை நிர்வாகிக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த சிலுவை தியானத்தை முன்னெடுத்து ஆண்டவரே மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக, உமக்கென்று சாட்சிகளாய் எழும்ப உதவி செய்வீராக. தொடர்ந்து ஜெபிக்கிறவளாய், ஊழியங்களை தாங்குகிறவளாய், உமக்கென்று நாமத்தை மகிழ்படுத்துகிறவளாய் இருக்கிற இடத்துல எழும்பி பிரகாசிக்கட்டும். ஆண்டவர் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் ஜெபி நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.